பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்பொழுது. ஆனா உங்களை பார்த்தனே முடிவு தெரிஞ்சுக்கிட்டேன்னா வள்ளியை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். எப்படின்னா நீங்க யதார்த்தமா இருக்கீங்களா வெள்ளந்தியா? வேற எதுவும் இல்ல வேற எதுவும் மாதிரி தெரியல இல்ல வேற எதுனா வேற எதுவும் மாதிரி எதுவும் தெரியல இல்ல சுலபமா பிடிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஒரு சிலரை பாக்குறதுக்கு நான் பார்த்திருக்கேன், ரொம்ப ஆள் அவர் தோற எங்களை மாதிரி அவங்களும் வருவாங்க. மீசையை வச்சுக்கிட்டு ஜம்மா ரொம்ப மீசையும் வச்சுக்கிறேன் நடிகர் அப்படி வருவாங்க. கடைசியில பேசி பார்த்தோம்னா ஒரு விவரம் இருக்காது. ஆனா அவங்களை பாக்குறதுக்கு இடம் மாதிரி இருந்தாலும் பேச்சு தெளிவா இருக்கு. கேள்வி ஒவ்வொன்றும் வினயமா கேட்குறீங்க, பாக்குறதுக்கு இருக்கு மாதிரி தெரியாது. துல்லியமா ஒவ்வொரு விசாரணைலாம் ரொம்ப என்ன சிரிக்கிறீங்களா கிண்டல் பண்றீங்களா? நீங்க இதுதான் ஒரு நடிகனுக்கு இதான் முக்கியம். உங்களை பார்த்துனே தெரியாம நீங்க வசனமே பேசல. நான் கேட்கிறேன் நல்ல எப்படி எங்கிட்ட பேசுறேன் பக்கம் பேசுறீங்க பக்கம். நீங்க விவரமானவருங்க, நல்லா தெளிவானவர். நீங்க கேன போயெல்லாம் கிறுக்கணும் அப்படி ஆள் கிடையாது, நுணுக்கமான ஆள். ஆனா தோற்றத்துக்கு அப்படி இருக்கீங்க. யார் மாதிரி மாதிரி நடிக்கிறீங்க. அப்படின்னா தான் நிறைய விவரங்கள் அந்த உலகத்துல கத்துக்க முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நம்ம இருந்தோம்னா யாரும் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. என்னமா வெட்டிக்கார எனக்கு எவ்வளவுதான் வருதுன்னு அப்பப்ப சண்டை கேட்பேன். ஆமா இது என்ன ஆமாமா கேட்கும்போது அவர் சொல்லி தருவேன். ஏன் 1000 இருந்தாலும் நம்மளோட வயதுல பெரியவர், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறனால தப்பு இல்லை. அதே மாதிரி அண்ணன் மிருதங்கர் அண்ணன்டையும் பார்த்துக்கலாம். ஐயா ஐயா சித்தப்பா வேணும் எனக்கு. அப்படியா? எனக்கு மச்சின வேணும். என்ன யாருன்னு உள்ளபடி தெரியலையா? அது தெரியாம பேசிக்கிறீங்க. அப்புறம் பழக்கம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? அதனாலதான் தெரியாம நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க யாருக்கு எனக்கு தெரியாதா? யாரு தெரியுதுன்னா அப்புறம் தெரியலங்கிற மாதிரி தெரியாம தான் அங்க வீட்டுல கிளவி செத்து போச்சு. அதுக்கு ஏன் சொல்லி உள்ள சின்ன பிரச்சனை. தண்ணி வண்டி வாங்கி கொடுக்கணும். எல்லா வாரம் தெரியுமியா? அது சொன்னா உண்மை. தண்ணி வண்டி வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்காரமா சேலையை கட்டிக்கிட்டு அந்த கிளவியை திண்ணையில படுத்துருக்கு. தம்பி ஏதாவது அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டு போயிருந்துருக்காப்ல. சரி இந்த கதை யாரு கேட்டிருக்கீங்க? சொல்லி எல்லா வாரம் எனக்கு தெரியுமியா? போய் ஏதாவது நடந்து போச்சு. இந்த கிளவி மறுநாள் வந்து அசிங்கம் தாங்க மாட்டாம தொங்கிடுச்சு. இப்ப இந்த பையன் மேல அந்த இது இருக்குது, வழக்கு இருக்கு. இந்த விவரம் நமக்கு சொல்லாம நான் என்னடா பரவாயில்ல யாரோ கிளவி அந்த மாதிரி அந்த மாதிரி கடைசியில பார்த்தா என் மச்சினக்காரன் தான் அந்த வேலை பண்ணியிருக்கேன். சரி இருக்கட்டும், அதெல்லாம் போட்டோம். கரெக்ட் இல்லாத பிரச்சனை அதையும் இப்ப கிளப்புரிய நீங்க. சரி விடு மச்சான், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயம். இந்த கிளவி எனக்கு எடுத்ததோ சொல்லி முடிச்சாச்சு. யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னா இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். முடிச்சாச்சு. நீ சொன்ன சொல்ல இன்னையில இருந்து நாளையில இருந்து சொல்ல மாட்டேன். இன்னையில இருந்து சொல்ல மாட்டியா? இன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டு நாளையில இருந்து சொல்ல மாட்டேன். நாளையில இருந்து சொல்ல மாட்டேன்ல. நாளை முதல் குடிக்கமா எப்படி மெட்ராஸ்ல போய் ரெக்கார்டிங் வர முடியும்? பரிமா ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கே பயமா இருக்கும்போது அந்த பிள்ளை எனக்கு பயம் இருக்காதா? வாயை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா இல்லையா? வாய எனக்கு என்ன இந்த வாயை வச்சு நீ பஸ் ஏறி வர்றா? நான் இப்படி வச்சுதான் கண்ணாடியை வச்சுக்கிறது. எல்லா கண்ணாடியும் உடஞ்சு போயிருந்தேன். நான் சொல்றேன் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு நீ வாயை மட்டும் திறந்துடாத. எது கேட்டாலும் மண்டே தலைய இது நல்ல சிரிச்சாலும் புது சிரிப்பா சரி. வாயை விட்டு சிரிச்சா உனக்கு பொண்டாட்டி கிடைக்கிற சிரமம் தான். ஐயே வப்பாட்டியா கிடைக்குமா? அது கிடைக்கும். அப்பா ஒன்னும் சொல்ல வேணாப்பா. பாடு ஆடுங்க. ராஜமாரி சொல்லி நம்ம ஆரோக்கிய காலாய் வாயை மூடிக்கிட்டு ஆடணும். ஆடுறதல்ல இலகல் போடுறக்கு தொடக்கப்படாம
ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் சத்தம் இல்லாம நடிக்கிறாங்கன்னா அது என்ன படம் தெரியுமா? என்ன படம்? பேசும். நீங்க 2 பேரும் நடிக்கிற பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ஞாபகம் வருது. ஏய் சண்டை படத்துல ஏய் நீ வாயை மூடணும். சாதையில ஏய் அந்த வந்து அப்படி ஆடா சேர்ந்துடா நீ சாதையில நேமச்சமா வாசிக்கிறிய மறுபடியும் நாட ஆரம்பிக்கிறீங்களா? அங்கே இடி முழங்குது. முதல்ல நான் ஆட்டுவேன், அப்புறம் தான் நீ ஆடு. மல்லியப்ப முத்து இருக்கு, மரபு காத்து இருக்கு. மல்லியப்ப முத்து இருக்கு, மரபு காத்து இருக்கு. அஞ்சு போல தலையில இருக்கு, அஞ்சு மனம் இருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பே கிடையாது. மொத்த வாசிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஊத்துக்கிட்டு வர்ற தொழிலுக்கு? வள்ளியை கூப்பிடுங்க. கோவப்பட்டா தொழில் பண்ண முடியுமா? மூஞ்சி முகர கிடையாது பாரு. என்ன செய்யற நம்ம தலையில ஓட்ட விதி. திட்டு வாங்க வேண்டியா இருக்கு. திட்டினால ஏன் திருப்பி கேட்டா அதுவும் பிரச்சனை. தகத்தி வாடாவா என்னையா மூஞ்சி எல்லாம் மையா. எனக்கு இப்ப ஆடிக்கிட்டே இருக்கு. ஏய் அது என்ன மூஞ்சி எல்லாம் மையா இருக்கு? பவுரே நீ போடலையா? மூஞ்சி மை மூஞ்சி முகர மைய பாருன்னு சொல்லுவாங்கல்ல, முகர மயிர பாருங்க. தகச்சி வாடா. என்ன பசிக்குது? பாடுபடுத்துறியே நீ வாயை திறக்கிறது ஒரு பக்கம், அந்த பிள்ளைங்க முடி பிடிங்கி நிக்குது அப்படியே. வாய் திறந்து பேசப்படான்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த மாதிரியே போட்டு அமுக்குவாங்க பொம்பளை பிள்ளைய. உன்னை பார்த்தா காதல் வர்றது கடுப்பு தான் வரும்னு நினைக்கிறேன். அவளுக்கு காதல் இருக்கிற மாதிரியா இருக்கேன் உன் முகர கட்ட. என்ன முகம்ல நாய் நக்கிற மாதிரி. சரி சரி சரி, இனிமே நான் பார்த்து பண்ணிக்குவேன். என்ன பண்ண போற? இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி அப்புறம் என்ன பிரச்சனை? வா உள்ள போவோம். வா வா. இந்த ஃபங்க்ஷன் நடக்க முடியும். வரையும் வந்தோன்னு வாங்கிட்டு போறேன். என்ன மரியாதை இல்லாம நீ பாட்டுக்க போய்கிட்டு இருக்க? என்ன மரியாதை இல்ல, மரியாதை இல்லாம நீ பாட்டுக்க போய்கிட்டு இருக்க. பாடம் சரியா இருக்கான்னு பார்த்தேன். பாத்தியா நீ அறிவாளினே. என்ன கூட்டிட்டு போனாலும் பிரச்சனையா இருக்கு, கூப்பிடாம போனாலும் பிரச்சனையா இருக்கு. சரி இப்ப அவருக்கு நான் என்ன சொல்லணும்? மானத்தை நம்ம எடுத்து வந்துருக்காரு, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் பாக்கல. இப்ப நான் அவருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும், அவ்வளவுதானே? சரி வரவேற்பு கொடுத்துருவோம். ஏற்பட்ட மொழிப்பட்டு ஜாதிப்பற்ற சன்னியாசி கொண்டு அப்படிங்கிற காரணத்தினாலே வருக வருக வருவரே மான்குட்டியை தேடி வந்ததா எங்க அண்ணன் சொல்றாரு.
இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணங்களை சொன்னீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம். அப்புறம் அண்ணே ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு கிளம்புங்க. நீ இன்னும் இங்க இருக்க? கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளிமாதே வந்தாரை வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இந்த பூமியில் வந்தவன் எந்த நாட்டுக்காரன் அறிமுறை வாருங்கள் வருவரே. அருமையான ஒரு நானும் எத்தனை இடத்துக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ பேரை சந்தித்து இருக்கிறேன். எங்குமே காணாத ஒரு அருமையான இனிமையான வரவேற்பு தங்களிடத்தில் கண்டேன். தங்களின் வரவேற்புக்கு நன்றி என்று கூறி நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவேடன், தாயின் பேர் வந்தவேடு. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமணிவேடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டியை உருவாக்கி அந்த மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டியை அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்து குட்டியையும் பார்த்தேன், குட்டியை பார்த்தது ஏதோ தெரியவில்லை. இந்த கிட்ட மறைந்து கொண்டது. மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே நுழைய முற்பட்டேன். உங்கள் அண்ணா அண்டாவாயன் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்னையா காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கிறார். கேட்டு பிடிக்கலாம் என்றால் தலைவியான தாங்கள் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து நீ சம்மதம் சொல்லி. மானை பிடிக்கிறதுக்கு நான் சம்மதம் சொல்லணும். சம்மதம் நீங்கன்னா அண்டா பிடிப்பேன். சம்மதிக்கலன்னா சம்மதிக்கலன்னா போறான் ஓட ஓட விரட்டி விரட்டி கதற கதற கத்த கத்த துள்ள துள்ள துடிக்க துடிக்க. அது சரி. என்ன பண்ண ஒரு விஷயத்துக்கு கிளம்பக்கூடாது. கிளம்பிட்டா அதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்க கூடாது. அது நல்ல விஷயமா இருக்கணும், நடக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆமா, போற விஷயம் நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சு போனோம்னா கண்டிப்பா முயற்சியடைய முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். முடியலனா திரும்பி வந்துரும் சொல்றது அல்ல அர்த்தம். அப்படி சொல்லுங்க. முடிந்த வரை பார்த்தோம்னா நம்ம என்ன வேலையா போனோமோ அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் உன்னை செய்யணும்னு வந்திருக்கேன், ஒரு காரியத்தை செய்யணும்னு வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. அப்ப வேற சிந்தனை இல்லாம இன்னொன்னு பார்த்தா சரி அதை செய்யலாம். அது தவறு இல்லையா? கண்டதை எல்லாம் நினைக்காதே, மனதில் கண்டதை மட்டுமே நினைச்சு தாங்க. இப்போ 1 மணி நேரமா ஒரே நோக்கமா இருக்கேன். எப்ப கிளம்பணும் கேட்டீங்க. அப்படி சொல்லுங்க. அதுல இருந்து சரி இனி எல்லா பணிகளையும் நிறுத்தி வைத்து விட்டு இந்த முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். முடிந்த வரைனா நம்ம நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் முடிந்த வரை நான் புரியுதா இல்லையா? அதனால காரியத்தில் வெற்றி அடைய முடியும். அதனால நீங்க சம்மதம் சொன்னாலும் முடிப்பேன், சம்மதிக்கவே மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சம்மதிக்க வச்சு சம்மதிக்க வைக்க முடியும். நீங்களே உங்க வாய் ஒரு பெண்ணுடைய, அதாவது பெண்ணாகப்பட்டவ ஒத்துக்கிட்டு சரி பரவாயில்லைங்க பிடிங்க அப்படின்னு சொல்லாத வரைக்கும் உங்களால எப்படி சம்மதம் வாங்கவே முடியாது. நீங்க 1000 முயற்சி பண்ணாலும் பெண்ணு சம்மதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. அடிமேல் அடி அடிச்சா நகருமா அடிக்கிற அடியில தானே எல்லாம் நகர்த்துறது. கல்லு கல்லாத்தான் இருக்கு. ஆமா, ஒரு சிலை செய்யறாங்கன்னு வச்சுங்க, ஒரு பிள்ளையார் சிலை செய்யறாங்க. ஆமா, அந்த பிள்ளையார் சிலை ஒரு பாறையாத்தான் இருக்கும். ஆமா, அந்த பாறையில இருந்து பிள்ளையாரை வெளியே கொண்டு வரணும்னா செதுக்கணும். எதை செதுக்கணும்? சிற்பியாகப்பட்டவன் செதுக்கணும் கல்ல. எதெல்லாம் கல்ல செதுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தேவை இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கணும், அதை பூரா செதுக்கி எடுக்கணும். ஆமா, காது இருக்குன்னா காதை சுத்தி இருக்கிற தேவையில்லாதெல்லாம் செதுக்கணும். ஆமா, மூக்கு இருக்குன்னா மூக்கை சுத்தி தேவையில்லாத இல்ல செதுக்கணும். கண்ணு இருக்குன்னா கண்ணை சுத்தி தேவையில்லாத. ஆமா, இப்படி தேவையில்லாதெல்லாம் செதுக்க 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 முழுமையான பிள்ளையார் உள்ள இருந்து வெளியே வந்துடுறாரு. சரி, மனிதனுக்கு அப்படிதான். தனக்கு தேவையில்லாதெல்லாம் செதுக்கி வெளியே எடுத்துட்டாங்கன்னா முழு மனிதன் ஆகிறார். எதாவது தேவையில்லை, எது தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இதுக்குள்ள இந்த 6 தான் மனிதனுக்கு தேவையில்லாது. எல்லா மனிதனுக்கும் அது எல்லாமே தேவையாத்தான் இருக்கு. இந்த 6ஐயும் நீக்கிட்டா அவன் பெரிய ஞானி ஆயிடுவான், சித்தர் ஆயிடுவான் இல்லையா? அதான் மனிதன். மனிதன்கிறது என்ன பொருள்னா மனதை தன்னுள் வைத்திருப்பவன், ஒருநிலைப்படுத்துவது. மனதை தன்னுள், மனிதன் மனதை தன்னுள் வைத்திருப்பவர் மட்டும்தான் மனிதன் பொருள். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்ப அந்த மான்குட்டியை பிடிக்கிறதுனால எனக்கு நன்மை என்பதை விட சரி உங்களுக்கு அதுல நன்மை. எனக்கு என்ன நன்மை இருக்கு? பேருக்கு நல்ல பேரா உங்களுக்கு இவ்வளவு நாள் 2 பேரு. இதுக்கு மேல பேரு தனியா இருக்குன்னு வரப்போதா? இதுக்கு என்னங்க பெரிய பேர்? நீங்க என்னமோ மான்குட்டியை நான் பிடிச்சு உங்களுக்கு கொடுக்கறதால எனக்கு என்ன நல்ல பேர் கிடைக்கணும் சொல்றீங்க? வள்ளல்ங்கிற பேர் எப்படி கிடைக்கும்? வாரி வாரி கொடுக்கறதால வள்ளல் அப்படின்னு பேர் கிடைக்கும். சரி,
கர்ணன் அள்ளி கொடுத்தாரு, தர்மன் அள்ளி கொடுத்தாரு, ஆமா. வேகன் அள்ளி கொடுத்தாரு, ஆமா. பாரி அள்ளி கொடுத்தா, ஓரி அள்ளி கொடுத்தா, சிபி சக்கரவர்த்தி அள்ளி கொடுத்தா, மனுநீதி சோழன் தன்னிடம் இருப்பதை தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்காம மற்றவருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை உள்ளவன் வள்ளல். அதனாலதான் கடையேழு வள்ளல், முதலேழு வள்ளல், இடையேழு, மூவேழு, 21 வள்ளல் இருந்தாங்க. சரி. அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஒரு சிலர் வாங்கினாங்க, அவங்க கொடுத்தாங்க, வள்ளல்ங்கிற பேர் வாங்கினாங்க. இப்ப வள்ளிங்கிற பேர் உங்க பேரு. அப்ப வள்ளினா என்ன அர்த்தம்? வள்ளி என்றால் கொடுக்கணும், மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரணும். ஆண்கள் கொடுத்தால் அது வள்ளல், பெண்கள் கொடுத்தா அது என்ன வள்ளியா? நிறைய பேருக்கு கேட்பேன், உங்களுக்கு ஏக வள்ளின்னு பேர் இருந்துச்சுன்னு கேட்டா, சரி, வள்ளி கிழங்கு தோண்டின பள்ளத்துல இருந்து என்னை எடுத்தாங்க, அதனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதானே? தவறானது. சரி, அது எப்படி? வள்ளிக்கிழங்கு தோண்டின பள்ளத்துல இருந்து எடுத்தா வள்ளிக்கிழங்குல வைக்கணும். கிழங்கு யாரும் எடுத்தாங்க? கிழங்கு எடுத்ததாலதான் அந்த பள்ளத்துல வள்ளி இருக்கும், அந்த குழந்தைய போட்டிருக்காங்க. சரி, அப்ப அதுக்காக நீங்க உருளைக்கிழங்கு எடுத்தது பள்ளத்துல இருந்தா உருளைக்கிழங்கு நான் பேர் வைக்க முடியும்? பேர் வச்சிருக்க முடியுமா? முடியுமா? அப்ப அது பேரை கூப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? வாங்க உருளைக்கிழங்கு, வாங்க உருளை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வேற மாதிரி, அது கூட பரவாயில்ல. சரி, இன்னொரு கிழங்கு இருக்கு, என்ன கிழங்கு? சேனக்கிழங்கு. இந்த சேனக்கிழங்கு தோண்டின பள்ளத்துல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்துட்டா சேனக்கிழங்குன்னா வைக்க முடியும்? கிழங்கு எடுத்தோம்னா அது வேற மாதிரி சொல்ற எவ்வளவு கேட்கற கொடூரமா இருக்கு. சொல்லும் போதே அரிக்கும். சேனக்கிழங்குங்கிறது சாப்பிட்டாத்தே அரிக்கும்ங்கிறது சொல்லும் போதே நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் நீங்க இந்த பக்கத்தை கிழங்கு கிழங்கு நீங்க சொல்ல சொல்ல ஒருவேளை என் தந்தையப்பட்ட எனக்கு வள்ளி கிழங்குனே பேரே வச்சிருக்கலாம் இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கிழங்கு இருக்குன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி, அப்ப அள்ளி கொடுத்ததால் வள்ளி. நல்ல வேலை வள்ளி கிழங்கு தோண்டின பள்ளத்துல என்னாச்சு என்ன கண்டு எடுத்தாரு. பேர் வாங்க முடியும். நீங்க இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க? யாருக்கு கொடுக்கணுங்கிற மனப்பான்மை நம்ம கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். உள்ளதை வைத்தா நல்லது செய்யணும் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. முருகன் அப்படின்னா ஆண்பால். சரி, முருகாயினா பெண்பால். ஆமா, ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு, பேர் தான் மாற்றம். ஆமா, உண்மை ஒத்துக்கொண்டு. சேவகன் அப்படின்னா ஆண்பால், சேவகி அது பெண்பால். மருத்துவர்னா அது ஆண்பால், மருத்துவச்சினா அது பெண்பால். தொண்டன்னா அது ஆண்பால், தொண்டினா அது பெண்பால்னு சொல்ல முடியுமா? தொண்டினா கடற்கரை பக்கத்துல போடும். ஆமா, அப்ப முதல்ல சேவகி. அப்ப இது பெண்பால், இது ஆண்பால். ஆமா, அது போல ஆண் அள்ளி அள்ளி கொடுத்தானா வள்ளல். ஆமா, பெண் அள்ளி அள்ளி கொடுக்கற எண்ணம் இருந்தாலும் அது வள்ளி. வள்ளி. அப்ப நீங்க வள்ளிங்கிற பேருக்கு பொருத்தமா உங்களுக்கு இந்த பேரு சரியான பேர் தான். இப்படி எல்லாம் பேசினாலும் இந்த இடத்துல மான பிடிக்க சம்மதம் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க முன்னாடி ஒரு, அதாவது உங்களை சம்மதிக்க வச்சு நான் மான பிடிப்பேன் அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா? அதனால அந்த அளவுக்கு நீங்க இப்ப பேசுறீங்க. என்ன எப்படி எல்லாம் சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளி வாரி வாரி கொடுக்கறதால வள்ளி ஆயிருவீங்க, அப்படி ஆயிருவீங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா நான் சம்மதம் சொல்ல மாட்டேன். பேசி பாப்பேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி பெரிய மனசு அப்படி இப்படின்னு சொல்றதா நான் சம்மதம் சொல்ல மாட்டேன். நீங்க விடிய விடிய பேசலாம் சரி, விடிஞ்சு பேசலாம் சரி, ஒரு வாரத்துக்கு நான் இங்க இன்னும் 10 நாளைக்கு கூட இங்க இருப்பேன், இன்னும் 1 மாசம் கூட இங்க இருப்பேன். உங்களால நிக்க முடியுமா இங்க? நீங்க ஒரு ராத்திரிக்கு கூட இருக்க முடியுமா? இது என்ன ஒரு வாரம் ஒரு நாளுங்கிறீங்க, ஒரு மாசம் இருக்கீங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? ஒண்ணே கூட நான் எங்க ஒரு ராத்திரிக்கு இருக்கேன் முடியாதுல்ல. அப்ப ஒரு வாரம் இருப்பேன், ஒரு மாசம். நான் எனக்கு சொந்தமான இடம், நான் எத்தனை நாள் வேணாலும் இங்க இருப்பேன், நீங்க இருக்க முடியுமா? அதாவது நீங்க ஒரு வாரம் இருந்தாலும் சரி, ஒரு மாசம் இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் இருந்தாலும் சரி, நான் அரை மணி நேரம் உங்க கூட இருந்தேன்னா உங்க பேரே மாறி 2 நேரம். அது ஒண்ணு ஒத்துக்கொண்ட விஷயம். காரணம் என்னன்னு கேட்டா, கண்ணால காண்பது போய் காதால கேட்பது போய் தீர விசாரிக்கிறது மெய்யில சொல்லிருக்காங்க. நீங்க நல்ல பிள்ளை, நான் அப்படி ஆள் இல்ல. நான் ஏற்கனவே பேர் வாங்கிட்டு அவனோட நின்று பேசுனா அப்ப அந்த பிள்ளை அப்படி பிள்ளைய தாப்பா இருக்கும். புரியுதா இல்லையா? ஒண்ணு நான் பண்ண வேண்டியது இல்லை. சரி, ஒரு ஆண்மகன் ஒரு பொம்பளை பிள்ளைட்ட நின்று பேசிட்டு இருந்தா அதனாலதான் அந்த ஊர்வாய உளவாய 3 நாள் ஊர்வாய மூட முடியாது சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அது 4 விதமா 40 விதமா கூட பேசுவாங்க. 4 பேர் வேற எங்கேயும் இல்ல. இப்ப நடைமுறையா ஏதாவது சொல்லுங்களேன். 4 பேர் இங்கேதான் இருந்தா வேற எங்கேயும் வெளியில ஒண்ணுமே செய்யாம நம்ம பேசாம நின்று பேசினாலே 1000 கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்ப பக்கத்துல வேற நின்று பேசிட்டு 4 பேருடைய கருத்தும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு விதமா இருக்கும். நாடகமே பாக்குறாங்கன்னா சரி, ஒரு 10 பேர் சொல்லுவாங்க அருமையா இருந்துச்சியா, 10 பேர் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க ஏதோ பரவாயில்ல, மோசம்னு சொல்ல முடியாது, சரி பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு 10 பேர் சொல்லுவாங்க அடையா போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பாட்டு ஒண்ணு பாடாம, சரி அப்படியே 10 பேர் சொல்லுவாங்க. சரி, ஒரு சிலர் சொல்லுவாங்க அடையா நாடாம பாட்டு கச்சேரியா பாடிக்கிட்டே இருந்தாங்கப்பா, ஆமா நல்லா ஏமாத்திட்டு போயிட்டேன். இப்படி 4 பேர் 4 விதமா சொன்னாதான் அதுக்கு பேர் நாடகம். ஆமா, இப்ப நம்ம 2 பேர் நிக்கிறோம், நம்மளை பத்தி என்ன பேச போறாங்க? ஏதோ ஒரு வகையில நல்லதை நாட வேண்டும். எது என்னையே தெரியலன்னு போனான்னு வச்சுங்க, எதுவுமே சொல்லாம அது நாடகமே இல்ல. சரி,
நாடு அகம்னா உள்ளம். ஆமா. நம்ம பண்றது ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். ஆமா. அந்த அண்ணன் கேட்டாரு என்னைய, நான் உள்ள வந்து மூஞ்சி கழுவுறேன், எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. அண்ணே நீங்க தான் பப்புனான்னு. அப்ப நான் திருப்பி கேட்டேன், 3 மணி வரைக்கும் வேஷம் போடாம இருந்தா என் பப்புனா, நீங்க நாடகம் வரைக்கும் பாத்துக்கலாம், என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னாரு. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நாடகமே பார்த்தது இல்லைன்னு தெரியுது. பாத்திருந்தா பப்புனு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. பாத்திருக்காரு. அப்புறம் உங்களை நக்கல் பண்றாரோ? குத்து மதிப்பா பாத்துட்டு குத்து மதிப்பா போயிடுறது. அப்ப என்ன யாரு எப்ப வர்றாங்கன்னு தெரியல. இல்ல ஒருவேளை ராஜபாட்டிங்கிறத பப்புன்னு மாத்தி பேரை மாத்தி சொல்லிட்டு இருக்கலாம்ல, பேர் தெரியாம கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? அது கூட உண்மை. ஹரிச்சந்திரா நாடகம் பாக்குறதுக்கு ஒரு பையன் போயிருந்திருக்கான். விடிய நாடகம் பார்த்திருக்கான். நாடகம் பார்த்தோன்னே திருப்பி வீட்டுக்கு வந்து, சரி எப்பா ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்தியே, இந்த நாடகத்துல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, பொய் சொல்லாம இருக்கணும், பொய் சொல்லாம இருந்தா கடவுளே கூட நேரடியா பார்க்கலாம், எந்த நிலை வந்தாலும் பொய் சொல்லாம இருக்கணும், சரி அப்படின்னு சொல்லணும். அதான் முறை. ஆமா, அதான் உண்மை. அந்த நாடகத்துல உள்ள கருத்தே அதானே அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொன்ன? கஷ்டம்னு வந்துருச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைய கூட விற்கலாம் போல இருக்கு. அவ்வளவு யோசனை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. காமாலகனுக்கு கட்டதெல்லாம் மஞ்சங்கிற மாதிரி. சிரமம்னா பொண்டாட்டியை வித்துட்டு கடனை கட்டலாம் போல இருக்கு. அதனால ஒரு பொண்டாட்டி இருந்துச்சுன்னா ஒரு கடனை அடைக்கலாம், 10-15 பொண்டாட்டி இருந்ததுன்னா ஊரு கடனையும் அடைச்சு போடலாம், இன்னும் நிறைய கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சானோ. அப்ப எடுத்துக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. புரியுதா இல்லையா? நல்லதா நினைச்சோம்னா அது நல்லது, நல்லதா பூரா கெட்டதா நினைச்சோம்னா அது கெட்டதா தான் முடியும். என்ன சொன்னாலும் தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கெஞ்சில உங்களுக்கே மனசு இறங்கிறேன். நான் என்ன வேணா துடி இருக்கு அப்படியே கெஞ்சுவீங்க. ஆம்பளைங்க காரியானா காலப்படி காரியான அப்புறம் கழுத்து பிடிக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அப்படியே உருகி ஓடா தேயிறங்கிற மாதிரி உருகி என்கிட்ட பேசி இருக்கீங்க. இதுவே நாங்க எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள்கிட்ட பேச முடியுமா? ஏங்க எங்களுக்கு இது வேணுங்க, அது வேணுங்க. சாதாரண வீட்லயே வச்சுங்க, ஒரு பொருள் தீர்ந்து போயிட்டு ஒரு பேச்சுக்கு புருஷன் பொண்டாட்டி கிட்ட பொண்டாட்டி கேட்கணும், ஏங்க பொருள் தீர்ந்து போயிட்டு, அடியாண்டி இமுச உன்னை கட்டினதோட பெரிய தொல்லையா இருக்கு, எப்ப பார்த்தாலும் அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இப்ப இந்த நேரம் நீங்க என்ன பேசுறீங்க? நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்க வெளிப்படையா வேணுமோ நீங்க வேண்டாமீங்க. ஆமா, அதுதான் உண்மை. செவனேன்னு போறவனை கூப்பிட்டு ஏங்க வேண்டாங்க அப்படிம்பீங்க. செவனேன்னு போறவனை கூப்பிட்டு வேண்டாம்னு சொல்லுவோமா? அதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம். ஏங்க நீங்க என்ன ஒரு பாட்டை பாடாம பேசிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? நான் பாடக்கூடாது. அப்ப சரியா பாடுற மாமா அது நீங்க பாடலாம், அப்புறம் நான் பாடிக்கிறேன். சொல்லி வேட்டையாட வந்தவரே, மாடு மாடு என்று சொல்லி வேட்டையாடி வந்தவரே, மாடு வந்த மாடு மாடு என்று சொல்லி வேட்டையாட. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாடவே விடல. என்னங்க அவர் பாடவே விடலையாமல? நீங்க ஒரு பாட்டு கூட நான் பாடல, நீங்க பாடுங்க. என்னங்க பெரிய போராட்டமா இருக்கு உங்களோட. உங்களுக்கு மான் குட்டி வேணுமா வேணாமா? இல்ல சரி, இந்த மான்ல வேற ஏதாவது மான் பிடிச்சி வேணும் நான் பாடினாதான் நீங்க மறுத்து பாடணும். உங்களுக்கு பாட்டு பாடினா பெரிய மனுஷன், நீங்க இன்னும் 10 பாட்டு பாடினாலும் உங்களுக்கு மான் குட்டி கண்டிப்பா கிடைக்காதுங்க, கொடுக்கவே மாட்டேன். அப்படியே இருந்தா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் போங்க. அதான் அப்படி மாட்டேங்கிறவங்க தான் சீக்கிரம் மாட்டுவாங்க. வேண்டாம் வேண்டாம் அது எடுத்து ஆட்டாது, ஆட்டி காமிக்கிறது. பாடுங்க சரி பாடுங்க. வெள்ளிமலையோரம் நந்தானம்மா, வெள்ளிமலை வேடம் நந்தானம்மா, வெள்ளிமலையோரம் நந்தானம்மா, வெள்ளிமலை வேடம் நந்தானம்மா, வெள்ளிமானோடு பத்தாராயோ, வெள்ளிமலையால கிட்டனம்மா, வெள்ளிமானோடு பத்தாராயோ,
கெட்டு போயிடல. வாங்க சேர்ந்து பார்ப்போம், ஒரு பார்வை பார்ப்போம். இது இருந்தா எதை சேர்ந்து பார்வை பார்ப்போங்கிறீங்க? இதெல்லாம் சேர்ந்து பாக்குற வேலை. எதை தனித்தனியா பார்த்தா பாக்குறவங்க எதை தனியா பார்க்கணும், எதை சேர்த்து பார்க்கணும் இருக்கு. அது யாரோட பார்க்கணும்? உங்களோட நான் ஏன் சேர்த்துக்கிட்டு பாக்குறேன்? இல்லாத மானை தேடி வருவேனா இடத்தை காட்டு. இல்லாத ஒன்று இல்லாம பிறக்கவே பிறக்காது. எதுவும் இல்லாம குறையவே குறையாது. நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இல்லாம புகையும். அது வதந்தி. இல்லாத ஒண்ணு கூட இத நான் பார்த்தேன், அது அப்படித்தான் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட சொன்னா இன்னும் 4 பேர்கிட்ட சொன்னாங்கன்னா அது 40 பேருக்கு பரவிடும். வதந்தினா என்ன? நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. அடுப்பு தீ கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒரு தீ கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடத்துல ஒரு தீ கேள்வி. வதந்திங்கிறது இல்லாத பொல்லாதெல்லாம் மத்தவங்களை சொல்லி நம்ம என்ன இது என்னது கொடுமை. நம்ம விடுஞ்செல்லாம் அந்த மூஞ்சியை பார்க்க முடியுமா? என்ன இப்படி கிளம்பிட்டேன்? அப்ப இல்லாத பொல்லாதான் சொல்லி மற்றவரை நம்ப வைக்கிறது, கெட்ட பேரை ஏற்படுத்துதான் வதந்தி. புரியல எனக்கு. மாமா கதையா? உன் வயசுனா என் வயசுனா? நாலு பாக்குற வேண்டிய வயசு கூட நினைப்பாயா? இந்த ஆளே பெரிய ஆளா இருக்காரு, இந்த ஆளுக்கு மாமான்னா என்ன நினைச்சவா? பேர கிடக்குற முன்னாடி நின்றுட்டு நான் உங்களை கேட்கிறேன், வதந்திங்கிறது என்ன? அண்ணே இப்ப முடிச்சுட்டு நான் உன்னை கூப்பிடுவேன், நீ போயிட்டு இப்ப யாரை கூப்பிடுறதுண்ணா? மாம்ச பெரிய அண்ணனை விட்டுட்டு போறேன். சரி, ஒளி மறைவா போவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன நடுப்புற வந்து 1 மணி நேரம் கதை வேற இதுல வரிசையா 10 நாடா புக் ஆயிடுச்சுன்னா அப்படித்தான். நம்ம தான் பெரிய நடிகர் நினைச்சுக்கிறதுல அவங்க ஆள் இல்லாம கூட போடுவாங்கடி. சரி, நான் கேட்குற பதில் சொல்லுங்க. வதந்தினா என்ன? வதந்தினா மற்றவர் பேரை கெட்டவராக்குறதுங்க. சரியா? இது தெரியாது உங்களுக்கு? தெளிவா சொல்லுங்க. தெளிவா சொல்லணும்னா இப்ப நீங்கள் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க யாரோ நான் யாரோ பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க மாப்பிள்ளை. இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்து ஒன்று சேரல. நீங்க தப்பு கணக்காவே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஆம்பளைங்க கணக்கு பூரா தப்பா தான் இருக்கும். அது சரியாவே. நீ யாரோ நான் யாரோ நீங்களே சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு எனக்கு என்ன சொந்தமா பந்தமா? நான் யாரோ. ஆமா, இந்த குழந்தை யாரோ. அதான் ஆறாரோ. அப்படி வரீங்களா? அம்மா யாரோ, அப்பா யாரோ, ஆறாரோ, யாராரோ, ஆறாரோ, நம்ம குழந்தை யாரோ. அது சரியா போயிடுச்சு. வதந்திங்கிறது என்ன? வதந்திங்கிறது வந்து இப்ப நீங்களும் நானும் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்க மானக்குடி தெரிஞ்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு. கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு இது யாருன்னே தெரியல, இந்த ஆம்பளை இந்த பிள்ளை வந்து அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். அதுவும் தூரத்துல நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல இருக்கு. நல்ல தொடர்பு, நல்ல தொடர்பு அப்படின்னு நினைப்பாங்க. இத போய் 1க்கு 2 மத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நமக்குள்ள ஏதோ நல்ல தொடர்பு கள்ள தொடர்பா மாறி போயிடும் அப்படின்னு அவங்களா நினைச்சுப்பாங்க. நான் அப்படி எல்லாம் ஆள் கிடையாது, நீங்க அப்படி ஆள் கிடையாது. என்ன பேசுவாங்கன்னா, சரிப்பா மான்குட்டி வரல, சரி, அப்ப அந்த நம்பிராஜ மக வள்ளி வந்து வரலன்னு சொல்லிட்டு உள்ள போனோம். ஒரு அழகான ஆம்பளை பையனை பார்த்தோன்னா அந்த பையன் வாயை வளர்த்திட்டே நிக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பையன் மேல ஏதோ நோக்கம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நீங்களா கதை கட்டி விடுங்க. இப்படி தவறா சொல்றதா வதந்தி. தவறா சொன்னாதான் வதந்தி. அதுக்கு பேர் தான் வதந்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது நெருப்புலாம் புகையும். ஆமா, கொளுத்தி போடுறது. சரி, ஆமா. என்ன சரி இல்லாம அழிக்கிறது? இல்லாம அழிக்கிறதுனா இதயமாகப்படுது. மற்றவரை சொல்லால வலிக்கு வர செய்கிறது. சொல்லால அடித்த அடி வலிக்கவில்லை, காயத்திலே உடம்பு துடிக்கவில்லை, நீ சொல்லால் அடித்த அடி வலிக்குதடி. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. யாரையும் வாயால திட்ட கூடாது. ஒரு பொண்டாட்டியே பிடிக்கலன்னா கூட நெருப்பு வச்சு கூட கொளுத்தல முடியுது. தீயினால் சுட்ட பொண்ணு ஆறும், உள்ள ஆறும். அதுக்காக நெருப்பு வச்சு கொளுத்தி வேலை நீங்க ஏங்க திட்டக்கூடாதுங்க. எங்க பொண்டாட்டியை ஒரு அடி அடிச்சுட்டோம்னா கூட சரி நம்ம புருஷன் தானே சரி அடிச்சுட்டு போறாரு அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஆனா வார்த்தைகளை வித்தியாசமான வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அது இறக்கு வரை மறையவே மறைவர். என்ன சொல்றான்னா, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ள ஆறும். அதாவது நெருப்பு வச்சு கூட கொளுத்தலாம் கோவம்னா, அந்த பொண்ணு ஆத்திரலாம். நாவினால் சுட்டவடு திட்டாத, பொண்டாட்டியை திட்டாத, பிடிக்கலையா? அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீங்க சொல்லித்தான் நான் கேட்கிறேன். பொண்டாட்டி மேல கோவம்னா தீய வச்சு கொளுத்துறது. பொண்டாட்டி தீயினால் சுட்டவடு எழுதுறாரு. ஏங்க ஒரு அடி, அதுக்கு தான் சொன்னாங்க ஒரு அடி அடிச்சுட்டா கூட மறைஞ்சிரும், வார்த்தைகள் வந்து மாறாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எழுதுறது எப்படி? அடியினால் அடித்தவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடுன்னு எழுதிருக்கலாமே. அவரு ஏன் தீயினாருங்கிறாரு? சரி, சொல்லுங்க தீய வார்த்தைகளே. நீங்க என்ன எதை சொன்னாலும் பிரட்டி விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன தேடுறீங்க? இல்ல நீங்க கதையை சொல்லுங்க, சொல்லி முடிங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க தெரியும் இந்த மான்குடி இந்த இடத்துல இல்ல, வெட்டித்திரமா நின்று இப்ப நான் பொழுத போக்கல, இடம் எனக்கு சொந்தம். நான் இந்த இடத்துல யாரு வந்தாலும் அவங்களை வெளியில எப்படி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் நான் இப்ப நான் உங்க இடத்துல வந்து நின்னா மத்தவங்க சொல்றதுக்கு. ஆனா இந்த இடத்துல நான் நிக்கும் போது நீங்க நிக்கிறது தான் தவறு.
நீங்க இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்த பாருங்க. மான்குடி இருந்ததுன்னா புடிச்சிட்டு கிளம்புற வழியை பாருங்க. அதனால மெல்ல காத்தா இடம் தவறி. வேற இடம் பார்க்கிறீங்களே. சாப்பாடு அம்மா தாயே பசிக்குதுன்னு வந்தா வேற வீடு பாருப்பா. நீங்க சொல்றது சொல்லுவோம். வேற இடம் பாருங்கன்னு சொல்றீங்க. இருக்கிற இடத்துல தானே உலையே வைக்கலப்பா, வீட்டுல சாப்பாடே இல்ல. அந்த இடத்துல வந்து சாப்பாடு வேணும்னா எப்ப இங்க ஒண்ணும் இல்லப்பா அடுத்த விட வரும் அப்படிதான் சொல்லுவாங்க. பாத்துட்டு உங்க இடத்த மட்டும் உங்க இடத்தையும் பாத்துட்டேன்னா இருக்கிற இடம் எல்லா இடத்தையும் பாத்துட்டீங்க. மனசுக்கு திருப்தி ஆயிரும். இப்ப என் இடத்த பாக்கணும் தான் வந்திருக்கீங்க. இடத்த சேரநாடுங்கிறது பழனி இருக்கு பத்தியா? சரி. எங்க பழனி எங்க இருக்கிட்ட? வடகிழக்கு சரி. பழனி. சரி. வான்கீழ் தென்காசி, குடதசையில் கோழிக்கோடு, மேற்கு வந்து கோழிக்கோடு. இந்த எல்லாம் இந்த சுற்றுலா இருக்கு பத்தியா? இதுதான் அந்த சேரநாடு. சரி. சேரன் செங்குட்டுவன் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமேல் பிறக்க முடியாது. ஆமா. ஏன்னு கேளுங்க. ஒரு பெண்மைக்கு முதலா சிலை வைத்தது யாருன்னா சேரன் செங்குட்டுவன். கல்லால் சிலை வடித்தார் சேரன் செங்குட்டுவன். சொல்லாலே அவருக்கு காவியம் பாடினாரு இளங்கவடிகள். அப்ப அந்த சேரநாடு பாண்டிய நாடுங்கிறது சேரநாடு பூரா நான் தேடிட்டேன். சரி. இல்ல கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு தேன்னு. ஏன் அப்படி? அது என்ன கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு தேடுறேன்னு சொல்றீங்களா? எதுக்கு? ஏன் சும்மா தென்னா கிடைக்காதா? கண்ணு சுத்தமாயிடும். விளக்கணை ஊத்தினாவா? ஒரு நாளைக்கு கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பாருங்களேன், எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். எதை பார்த்தாலும் எப்படி என்ன எப்படி சொல்லுங்க? எது தலை, எது முன்னாடி பக்கம், எது பின்னாடி பக்கம் எதுவுமே தெரியாது. எதுவுமே முழுக்கட்டின்னு தெரியும். ஆனா கண்ணு சுத்தமாயிடும். ஓஹோ. கண்ணுல உள்ள அழுக்கு எல்லாம் நீக்கிறோம். விளக்கு எண்ணெய். விளக்கு எண்ணெய் விளக்குல ஊத்துறது ஒரு எண்ணெய். இந்த கண்ணுல உள்ளதெல்லாம் விளக்கி எடுத்துரும். துளக்கி எடுக்கிறது விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். விளக்கணம் படிச்ச விளக்கண கருப்பையும் பார்க்க தெரியுமா? விளக்கணம் படிச்ச விளக்கெண்ணெய் கருப்பன்னு விளக்குல எண்ணெயை ஊத்தி இலக்கணம் படிக்க 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 முகமெல்லாம் கருத்து போயிடும். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப பாண்டிய நாடுங்கிறது வெள்ளாறு வடக்கா மேற்கு பெருவழியாம் தெல்லார் புனர்கடி தெற்காகம் உள்ளாறு ஆண்டகடல் 56 காதம் பாண்டிய நாடு. அதையும் சுத்தி வந்துட்டீங்க. அதெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அங்க இல்ல. இல்ல. அடுத்து சோழ நாடு. வடகிழக்கு பழனி, வான்கீழ் தென்காசி, குடதைசில் கடல் கிழக்கு, தெற்குக்கு ஒரு கரை வெள்ளாறு, குடதிசையில் கோட்டைக்கரையாம், வடதிசையில் ஏனாட்டு பண்ணை. 24 காலம் சோழ நாடு. அங்க துருவி துருவி தேடி பார்த்துட்டு இல்ல. எதுக்கு வித்தியாசமா இருக்கு? இத்தனை நாடுகள்ல இல்லாத ஒண்ணு இங்க தான் இருக்குன்னு ஒரு முடிவோட வந்திருக்கீங்க நீங்க. உங்க நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. மேற்கே பவளமலை, வேங்கடம், நேர்வடக்கா, ஆர்க்கும்பரி, அடிகிழக்கு பார்க்கல, தெற்கே பிடார்கள், 20 காலம் வேலிமலை சாரல். சொந்தமான திரைப்படத்துல வள்ளியின் கட்டு